வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 12,110 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி. 16,13,000 பேர் பயன் பெறுவார்கள் என சட்டப்பேரவையில் முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்ற 16.43 லட்சம் விவசாயிகள் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். ஊழல் புகார்கள் குறித்து முதலமைச்சர் பழனிசாமி விளக்கம் அளிக்காதது ஏன்? மௌனம் சம்மதம் தானே என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தியாகத்தால் உருவானது தனது அரசியல் வாழ்க்கை என்றும் விளக்கம். கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் சுரேந்திரன் செந்தில்வாசன் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கை ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜெயலலிதா பெயரில் புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்க சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல். விழுப்புரத்தை மையமாக கொண்டு செயல்படும். கொரோனா தடுப்பூசியை இந்தியாவில் பயன்படுத்த அனுமதிக்க கோரிய விண்ணப்பத்தை திரும்ப பெற்றது ஃபைசர் நிறுவனம். மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி அளிக்காத நிலையில் முடிவு. வரதட்சணை தொடர்பான மரண வழக்குகளில் வழங்கப்படும் சிறை தண்டனை அதிகரிக்க முடிவு. 7 ஆண்டுகளுக்கு பதிலாக 10 ஆண்டுகளாக உயர்த்த சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல். திருமணம் செய்து வைக்காத ஆத்திரத்தில் காதலியின் வீட்டை தீக்கிரையாக்கிய இளைஞர். காதலி, தாய் மற்றும் காதலன் என மூவரும் உடல் கருகி உயிரிழப்பு. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலையில் குடியரசுத் தலைவர் நல்ல முடிவு எடுப்பார் என அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை. முடிவெடுக்கும் விவகாரத்தில் ஆளுநர் எதுவும் கூறவில்லை என விளக்கம். சேப்பாக்கத்தில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. 2 விக்கெட்டுகளை இழந்த இங்கிலாந்து. Came in quickly and Dan Lawrence. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவை தொடர்ந்து 4 ஆண்டுகள் தண்டனை காலம் முடிந்த நிலையில் பெங்களூரு சிறையில் இருந்து தற்போது இளவரசியும் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நந்தாவிடம் கேட்கலாம். நந்தா, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? அவர் எப்போது விடுவிக்கப்பட இருக்கிறார்? சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகளாக தண்டனை பெற்று வந்த இளவரசி தற்போது இன்னும் சற்று நேரத்தில் விடுதலையாகி பரப்பன அக்ரஹாரா சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர இருக்கிறார். குறிப்பாக கடந்த 23ஆம் தேதி அவருக்கு அறிகுறிகள் இல்லாத கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு பெங்களூரு கலாசிபாளையாவில் இருக்கக்கூடிய விக்டோரியா மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்தார். இந்நிலையில் 2ஆம் தேதி அவர் பூரணமாக குணமடைந்து விட்டதாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு மீண்டும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். மருத்துவமனை நிர்வாகம் தொடர்ந்து 1 வாரம் அவர் தனிமையில் இருக்க வலியுறுத்தியிருந்தது. இந்நிலையில் பரப்பன அக்ரஹாரா சிறைச்சாலையில் அவர் தனிமையில் இருந்தார். இந்நிலையில் அவருடைய தண்டனை காலம் முடிந்து தற்போது அவர் விடுதலை செய்யப்பட இருக்கிறார். அதற்காக அவருடைய வழக்கறிஞர்கள் அசோகன் மற்றும் ராஜேந்திர பாண்டியன் உள்ளிட்டோர் தற்போது சிறைச்சாலையில் அந்த இறுதிக்கட்ட பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இளவரசி விடுதலையாகி மீண்டும், அதாவது மருத்துவமனை குறிப்பிட்ட 1 வார தனிமை இன்னும் முடிவதற்கு 4 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் இங்கிருந்து விடுதலையான அடுத்த நிமிடமே நேரடியாக தேவனஹள்ளியில் இருக்கக்கூடிய தனியார் சொகுசு விடுதி, சசிகலா தங்கியிருக்கக்கூடிய தனியார் சொகுசு விடுதிக்கு இளவரசியும் செல்ல இருக்கிறார். அபிநயா, அதற்கு பிறகு எப்போது தமிழகம் வர வாய்ப்பு இருக்கும் நந்தா? அதாவது 2ஆம் தேதியிலிருந்து அவர் தனிமையில் இருக்கிறார். வரக்கூடிய 8ஆம் தேதி இவருடைய தனிமையும் கூட முழுமையாக நிறைவு பெற்று இருக்கிறது. இதன் காரணமாக சசிகலாவுடன் இளவரசியும் சேர்ந்தே சென்னை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தா. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பெயரில் புதிய பல்கலைக்கழகம் அமைய உள்ளது.
வேலூரில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரித்து புதிய பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் என கடந்த செப்டம்பரில் முதல்வர் பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் அதற்கான மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த பல்கலைக்கழகம் டாக்டர் J. ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்ற பெயரில் செயல்பட உள்ளது. விழுப்புரம், திருவண்ணாமலை, விருத்தாச்சலம், கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் 10 கலை அறிவியல் கல்லூரிகள் இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும். இது தவிர பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை உயர்த்தும் சட்ட முன்வடிவை சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் தாக்கல் செய்தார். அதன்படி வரதட்சணை தொடர்பான மரணங்களுக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச சிறை தண்டனை 7 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக உயர்த்தப்படுகிறது. குற்ற நோக்கத்துடன் பெண்களின் ஆடைகளை களைதல் உள்ளிட்ட செயல்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை 3 இலிருந்து 5 ஆண்டுகளாகவும் அதிகபட்ச சிறை தண்டனை 7 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாகவும் உயர்த்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பாலியல் தொழிலுக்காக 18 வயதுக்கு உட்பட்டவர்களை விற்பனை செய்தால் விலைக்கு வாங்குதல் குற்றத்திற்கு அதிகபட்சம் 10 ஆண்டுகளுக்கு பதிலாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட சட்ட திருத்தம் வழிவகை செய்கிறது. சென்னை கொருக்குப்பேட்டை அருகே காதலியையும் காதலியின் தாயையும் தீ வைத்து எரித்துக் கொன்ற காதலன் தானும் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டையில் ரஜிதா என்பவர் தனது தாயுடன் வசித்து வந்தார். மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த ரஜிதா அதே மண்டல அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்த பூபாலன் என்பவரை 7 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் ரஜிதாவுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பூபாலன் கடந்த 1 மாதமாகவே மதுவுக்கு அடிமையாகி இருந்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று அதிகாலை காதலி ரஜிதாவின் வீட்டிற்கு சென்ற பூபாலன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிய பூபாலன் காதலி ரஜிதா மற்றும் காதலியின் தாய் வெங்கடம்மாள் உடலிலும் தீ வைத்தார். வீடு தீப்பற்றி எரிவதை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு புகார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் வீட்டிற்குள் எரிந்த நிலையில் 3 பேரின் சடலங்கள் இருப்பதை உறுதி செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். வரும் 8ஆம் தேதி தொடங்கப்படும் அனைத்து கல்லூரி வகுப்புகளும் வாரத்தில் 6 நாட்கள் செயல்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு டிசம்பர் 7ஆம் தேதி முதல் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. கல்லூரிகளின் மற்ற மாணவர்களுக்கும் வரும் 8ஆம் தேதி வகுப்புகள் தொடங்கப்படுகின்றன. அனைத்து மாணவர்களுக்கும் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வாரத்தின் 6 நாட்களும் வகுப்புகள் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. நெல்லையில் உள்ள பள்ளிகளில் 9 மற்றும் 11ஆம் வகுப்புகள் செயல்பட தொடங்கியுள்ளன. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்காக கடந்த 18ஆம் தேதியே பள்ளிகள் திறக்கப்பட்டன. தற்போது மேலும் 2 வகுப்புகளுக்கு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் முகக்கவசம் அணிந்து பள்ளிக்கு வந்த நிலையில் வளாகத்தில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் மாணவர்கள் வகுப்புகளுக்கு வருவது கட்டாயமல்ல என்றும் டெல்லி அரசு தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் சசிகலா தங்கியிருக்கும் சொகுசு விடுதியின் வாயில் கதவு தரையை அவருடைய ஆதரவாளர்கள் தொட்டு வணங்கி செல்கிறார்கள். கொரோனா சிகிச்சை முடிந்து கடந்த ஜனவரி 31ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆன சசிகலா பெங்களூருவில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் ஓய்வெடுத்து வருகிறார். மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி தனிமையில் இருப்பதால் யாரையும் அவர் சந்திக்கவில்லை. இந்நிலையில் சொகுசு விடுதிக்கு வந்த ஆதரவாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் விடுதியின் வாயிலை தொட்டு வணங்கியும் அதிமுக கொடியேந்தி அவருக்கு ஆதரவாக முழக்கமிட்டும் சென்றனர். ஈரோட்டில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மஞ்சள் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பொது முடக்க தளர்வுகள் காரணமாக திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவது அதிகரித்து வருகிறது. அது மட்டுமின்றி மகாராஷ்டிரா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் மஞ்சள் விளைச்சல் குறைந்துள்ளதால் ஈரோடு மஞ்சளுக்கு தேவை அதிகரித்திருக்கிறது. இதனால் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு குவிண்டால் 4500 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வரை விற்பனையான மஞ்சள் தற்போது குவிண்டால் 7200 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. விவசாயிகளிடம் ஆந்திர அரசு நேரடியாகவே கொள்முதல் செய்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக மஞ்சள் விலை ரொம்ப வீழ்ச்சியாக இருந்தது. 4500 முதல் 6000 வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த மஞ்சள் விலை கடந்த 15 தினங்களாக ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டு 6000 7200 300 வரைக்கும் தீருது. எல்லாருக்கும் மஞ்சள் தேவைங்கிற மாதிரி வந்துருச்சு. சீர்காழியில் 2 பேரை கொலை செய்துவிட்டு 12 கிலோ நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற வழக்கு CBCIDக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தாய், மகன் என 2 பேரை கொடூரமாக கொலை செய்து 12 கிலோ நகைகள் மற்றும் 6,75,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்ற ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த கும்பலை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதில் மணிபால் சிங் என்பவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். இந்நிலையில் இந்த இரட்டை கொலை வழக்கு CBCID விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அருகே காட்டுத்தீயில் ஏராளமான மரங்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன. பூதப்பாண்டி வனச்சரகத்திற்குட்பட்ட தோவாளை மலைப்பகுதியில் நேற்று பிடித்த தீ பலத்த காற்றால் வேகமாக பரவியது. தகவல் அறிந்த வனத்துறை ஊழியர்கள் அந்த பகுதிக்கு சென்று தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டனர். தீ தொடர்ந்து பரவி வரும் நிலையில் அதனை அணைக்க ஊழியர்கள் கடுமையாக போராடினர். கந்தசஷ்டி பாடல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலை சேர்ந்த சுரேந்திரன், செந்தில்வாசன் ஆகியோர் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. முருகப்பெருமானின் கந்தசஷ்டி பாடலை ஆபாசமாக சித்தரித்து வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலை சேர்ந்த சுரேந்திரன், செந்தில்வாசன் ஆகியோரை போலீசார் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி சுரேந்திரனின் மனைவி கிருத்திகா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் பிரகாஷ் சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருவரின் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஒரே வழக்கில் குண்டர் சட்டம் போடப்பட்டதை எதிர்த்து கிருத்திகா அளித்த மனு மீது உள்துறை செயலாளர் உரிய காலத்தில் முடிவெடுக்காததால் இருவர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்வதாக நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார். இதனால் ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி 4 விழுக்காடாக தொடரும். ரிசர்வ் வங்கியின் முடிவால் வீட்டுக்கடன், வாகன கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற கடன் கொள்கை மறு ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு நாட்டின் திறனை சோதித்திருந்தாலும் 2021ஆம் ஆண்டு வரலாற்றில் புதிய பொருளாதார சகாப்தத்தின் தொடக்கமாக அமையும் என்று சக்திகாந்த தாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 336 ரூபாய் குறைந்து 35,528 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 42 ரூபாய் குறைந்து 4,441 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 72 ரூபாயாக உள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 200 ரூபாய் குறைந்து 72,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 30ஆம் தேதிக்கு பிறகு ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,712 ரூபாய் குறைந்துள்ளது. மியான்மரில் மீண்டும் ஜனநாயக ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. மியான்மரில் மக்களாட்சி கலைக்கப்பட்டு ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் ஓராண்டிற்கு அவசர நிலையும் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதல் முறை அறிக்கை வெளியிட்டுள்ள ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அந்நாட்டு தலைவர் சுகியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் 3வது நாளாக பொதுமக்கள் ராணுவ ஆட்சிக்கு எதிராக ஒலி எழுப்பி தங்களது கோபத்தை வெளிப்படுத்தினர். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற 12,110 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிவிப்பில் கொரோனா மற்றும் புயல், மழை பாதிப்புகளால் விவசாயிகள் பெரும் துயருக்கு ஆளானதாக குறிப்பிட்டார். எனவே கூட்டுறவு வங்கிகளில் 16,43,000 விவசாயிகள் பெற்றுள்ள 12,110 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவித்தார். 2016இல் ஆட்சி பொறுப்பேற்றதும் 5,300 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக கூறிய முதலமைச்சர், விவசாயிகளுக்கு துயர் ஏற்படும் போதெல்லாம் அவர்களை காப்பதில் அரசு முன்னுரிமை அளிப்பதாகவும் தெரிவித்தார். கடன் தள்ளுபடி உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் இதற்கு தேவையான நிதி வரும் பட்ஜெட்டிலேயே ஒதுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். கீழே விழுந்தவர்களை மேலே தூக்கிவிட்டால் மட்டும் போதாது, அவர்கள் மேலும் வலுப்பெற உதவி செய்திட வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் எனது தலைமையிலான மாண்பு அம்மாவின் அரசு செயல்பட்டு வருகின்றது. எனவே தற்போதுள்ள சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்ற 16.43 லட்சம் விவசாயிகள் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளேன். கோவை பாரதியார்
பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை உயிர் தொழில்நுட்பவியல் பாடப்பிரிவில் மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள முதுநிலை உயிர் தொழில்நுட்பவியல் பாடப்பிரிவு மத்திய அரசின் பங்களிப்புடன் செயல்படுகிறது. இதனால் அந்த படிப்புக்கு மத்திய அரசின் 49.5% இடஒதுக்கீட்டு முறைப்படி சேர்க்கை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நடப்பாண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள முதுநிலை உயிர் தொழில்நுட்பவியல் பாடப்பிரிவுக்கான சேர்க்கைக்கு மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படாது எனவும் தமிழக அரசின் 69% இடஒதுக்கீட்டு முறைப்படிதான் சேர்க்கை நடத்தப்படும் எனவும் அண்மையில் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மட்டும் முதுநிலை உயிர் தொழில்நுட்பவியல் பாடப்பிரிவுக்கான மாணவர் சேர்க்கைக்கு மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு முறைக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி எம்எஸ்சி முதுநிலை உயிர் தொழில்நுட்பவியல் படிப்பில் உயர்சாதி பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டில் வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரும், பொது பிரிவில் 4 மாணவர்களும், ஓபிசி பிரிவில் 3 மாணவர்கள் என மொத்தம் 9 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயிர் தொழில்நுட்பவியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என மறுத்த தமிழக அரசு தற்போது கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மட்டும் மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு முறையை அனுமதித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளனை விடுவிப்பது குறித்து முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கே அதிகாரம் இருப்பதாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் உள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்குமாறு தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆளுநர் முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் பேரறிவாளனை விடுவிக்க கோரி அவருடைய தாய் அற்புதம்மாள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் பேரறிவாளன் விடுதலை தொடர்பாக தமிழக ஆளுநர் 1 வாரத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கெடு விதித்திருந்தனர். இந்த வழக்கு வரும் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சக துணை செயலாளர் நசீம் கான் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் பேரறிவாளனை விடுவிப்பது தொடர்பாக அனைத்து ஆவணங்களையும் தமிழக ஆளுநர் பரிசீலித்ததாகவும் அதன் அடிப்படையில் பேரறிவாளனை விடுவிப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவரே முடிவெடுக்க முடியும் என்று கூறி கடந்த 25ஆம் தேதி ஆளுநர் பரிந்துரை அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் பரிந்துரை தொடர்பாக குடியரசுத் தலைவர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநரை மத்திய அரசு பகடைக்காயாக பயன்படுத்துகிறது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். குடியரசுத் தலைவர் தான் விடுதலை செய்ய முடியும் என்று சொன்னால் அரசியல் சட்டத்தில் குடியரசுத் தலைவருக்கு 72வது பிரிவிலே அதிகாரம் தனியாக கொடுத்து விட்டார்கள். ஆளுநர் 61வது பிரிவிலே தனியாக கொடுத்து விட்டார்கள். எப்படி நளினி தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது, ஆளுநர் அதிகாரத்தில் தானே குறைக்கப்பட்டது. அதே ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் தான் இப்பொழுது விடுதலை செய்வதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இது ஆளுநர் குழப்பத்திற்கு மேல் குழப்பத்தை செய்து கொண்டிருக்கிறார். 7 விடுதலை குறித்து முடிவெடுக்க ஆளுநருக்கு முழு அதிகாரம் இருக்கும்போது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்தது ஏன் என உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி வள்ளிநாயகம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகாக ஆளுநருடைய கடிதம் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு சென்றிருக்கிறது. அந்த உள்துறை அமைச்சகத்தில் நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதாவது பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்வதில் குடியரசுத் தலைவருக்கே முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாகவே தங்களுடைய விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட சிறையில் கழித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி இருக்கும்? குடியரசுத் தலைவருடைய முடிவு எப்படி இருக்கும்? அதற்கடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவாக இருக்கும் சார்? அதாவதுங்க, நீங்கள் முதல் சட்டத்தின் அடிப்படை தேசி புரிஞ்சுடுங்க. சாதாரணமாக தூக்கு தண்டனையிலிருந்து லைஃப் சென்டென்ஸாக மாறும்போது லைஃப் சென்டென்ஸ் அர்த்தம் சாதாரண டிக்ஷனரியில் லைஃப்னா வாழ்நாள் முழுதும் அல்டிமேட் ஜஸ்டிஸ். அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாத்துக்குமே இன்ஹரண்ட் பவர்ஸ் இருக்குது. ஹைகோர்ட்டுக்கு, சிட்டி கோர்ட்டுக்கு, எல்லா கோர்ட்டுக்கும் இன்ஹரண்ட் பவர்ஸ் இருக்குது. அந்த இன்ஹரண்ட் பவர்ஸை யூஸ் பண்ணி ரிலீஸ்னு ஒரு வார்த்தை போடுறதா போதும். எதுக்காக நீங்கள் ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இன்றைக்கி ரிலீஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணியாச்சு. வாட் இஸ் லைஃப் சென்டென்ஸ் டிசைட் பண்ணியாச்சு. ஹூ ஆர் தேர் டு அப்ஜெக்ட் டு தட்? சரி, அந்த ஆக்டில் இவ்வளோ இருக்குன்னு இருக்கா அப்படின்னு சொல்லாமல் இந்த தலையை சுற்றி மூக்கத்தோர கதை நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் சொல்கிறேன். இப்போ கூட ஒன்ஸ் கவர்னர் பாஸ் அன் ஆர்டர்
ஆர் ரிஜெக்டிங் இந்த பெட்டிஷன் ஃபைல் பை ஹிம். அதுக்கு மேலே அப்பீல் இருக்கிறதா எனக்கு தெரியல. அண்ட் யூ கேனாட் ஃபைல் எ கேஸ் அகெயின்ஸ்ட் அ கவர்னர். தட் இஸ் அவர் கான்ஸ்டியூஷன். அவர் தப்புன்னு சொல்லி பிரசிடென்ட்னு சொல்ல முடியாது, பிரைமும் சொல்ல முடியாது. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லலாம். ஐ டு நாட் கேட்ட சட்டமும் தானே இயங்குவது அல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். சுவமோட்டோ எடுக்கிறது வேறு. பிரசிடென்ட் சுவமோட்டோ எடுக்க மாட்டார். ஒய் ஷுட் யூ டேக் இட்? இதெல்லாம் விட்டுருக்க. ஏன்னா இதுமே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பாரசு ஆகுது. அவர் யார்? புரோஹித் had no right to even refer to president take action. If he says president can say, why are you worried about it? ஒன்றால் முடியல சொல்லி மற்றவங்க ஏற்றோடு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதான் தப்பாடுறாங்க. உடனே இவங்க ஓஹோ இந்த மேட்டர் ஹஸ் பீன் சென்ட் டு பிரசிடென்ட் will take action. அவர் சும்மா தூக்கி போட்டுருவார். 30 ஆண்டுகளாக சிறையில் அடைத்து 7 பேருக்கு மத்திய அரசு அநீதி இழைத்திருப்பதாக சிபிஐ முன்னாள் அதிகாரி தியாகராஜன் தெரிவித்துள்ளார். 7 பேரை விடுதலை செய்தால் தீவிரவாதம் தலை தூக்கும் என்கின்ற வாதம் சிறுபிள்ளைத்தனமானது எனவும் தெரிவித்துள்ளார். சொல்வது போல இவங்கெல்லாம் 7 பேரை விட்டு விட்டால் உடனே இந்தியாவில் மறுபடியும் இப்போ புரட்சி வெடித்து பயங்கரவாதம் தலை தோங்குன்னு அர்த்தமா? இந்த ஒரு சாதாரண ஒரு பிரஜை உணர்வு கூட இல்லாமையா ஒரு தமிழ்நாட்டினுடைய சட்டசபை கூடி அப்படி ஒரு தீர்மானம் போட்டிருக்கு. நாம் செய்கின்ற வாதங்கள்லாம் விதண்டாவாதங்கள். இந்தியாவில் மறுபடியும் இந்த 7 பேரை நம்பிய பயங்கரவாதம் இருக்கின்றது. இந்த 7 பேரையும் தூக்கிட்டு இருந்தால் உடனே பயங்கரவாதத்தை வேரோடு சாய்த்திருப்போமா? 7 விடுதலை விவகாரத்தில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்தாலோசித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசோட தீர்மானத்தை நிராகரிச்சிருக்காரு. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறாரு. அதான் தெரியும். அதை நாங்கள் பார்த்து தான் தமிழக அரசு அடுத்து என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க சட்டப்படி நாங்கள் கலந்து பேசி தான் பண்ண முடியும் சொல்லுவோம். இல்ல கிட்ட 4 வருஷமா 2018 தீர்மானம் 4 வருஷமா காலதாமதம் செஞ்சிருக்காரு. 7 விடுதலை தொடர்பான கோப்புகளை ஜனவரி 25ஆம் தேதியன்றே குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பிய விவகாரம் குறித்து தங்களுக்கு தெரியாது என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். 7 விடுதலை விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது எப்படிங்க இல்லைங்க, அவர் எப்படிங்க எங்ககிட்ட சொல்லுவார்? அதை எங்களுடைய நிலை என்ன? நாங்கள் போய் அழுத்தம் கொடுக்க வேண்டியது எங்கள் நிலை. தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சிட்டோம். ஸோ எங்கள் நிலையை பொறுத்தவரை நாங்கள் தெளிவுபடுத்தி அதன் அடிப்படையில் நேரடியாக முதலமைச்சர் பொறுத்தவரை அவரை பொறுத்தவரை அரசினுடைய நிலையை எல்லோரும் விடுதலை செய்யணுன்ற அடிப்படையில் கருத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். அதனால் அவர் நேற்று எடுத்தாரா முந்தி எடுத்தாருன்றது இதெல்லாம் எங்களை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, குடியரசுத் தலைவரும் இப்போ ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி அதிகாரம் படைத்தவர். எனவே கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கண்டிப்பாக மாநில அரசினுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப ஒரு அந்த கருத்தை மையமாக வைத்து ஒரு நல்ல முடிவு எடுப்பார்ன்ற நம்பிக்கை இருக்குது. அரசியல் ஆதாயத்திற்காக பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய கேட்பது ஏற்புடையது அல்ல என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். இந்த 7 நீதிமன்றம் விடுதலை செய்யும் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி அதனை ஏற்றுக்கொள்கிறது. எங்களுக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் மேல்முறையீட்டுக்காக நீதிமன்றம்லாம் செல்ல மாட்டோம். ஒருவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் சட்ட ரீதியாக அதற்கான முயற்சியை செய்யுங்கள். அவர் தமிழர், அதனால் விடுதலை செய்யுங்கள் என்பதோ, அல்லது அந்த 7 பேர் எங்களுக்கு வேண்டியவர்கள் அதனால் விடுதலை செய்யுங்கள் என்பதோ, அல்லது அந்த 7 பேருக்காக குரல் கொடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் வாக்குகள் தேர்தலிலே கிடைக்கும் என்பதற்காக விடுதலை செய்யுங்கள் என்று சொல்வதோ ஏற்புடையதே அல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.